அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 3வது ராசியாக இருக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்கும் அடுத்து வரக்கூடிய 15 நாட்களானது எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை முக்கியமாக செய்யணும் செய்யக்கூடாது, கிரகங்களின் அமைப்பால் என்ன மாதிரியான மாற்றத்தெல்லாம் நீங்கள் பெற போகிறீங்க, மேலும் ஏதாவது கெடுபலன்கள் நடக்க இருந்தால் அதற்கு என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் பரிகாரமாக செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவுகள் அனைத்துமே இந்த மிதுன ராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விதத்தில் தான் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு மிதுன ராசி நேயர்கள் யாராவது தெரிஞ்சவங்களாக இருந்தால் அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய வகையில் இருக்கக்கூடும். மேலும் உங்களுக்கு குபேரரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆழ் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அது வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் குபேரருக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த தருணத்தில் அவரை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதல் வைத்தீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அவர் கூடிய விரைவில் நிச்சயமாக நடத்தி வைப்பார். ஸோ நம்பிக்கையோடு அந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் முதன்முறையாக பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய பிரச்சனைகள் அனைத்திற்கும் தொலைபேசி மூலியமாகவே சிறந்த பரிகார பலன்கள் சொல்லப்படுது. மேலும் நம்மளுடைய வியூவர்ஸ் நிறைய பேர் இவங்களை தொடர்பு கொண்டு அவங்க வாழ்க்கையில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகள் அனைத்திற்கும் உடனடியாகவே தீர்வு பெற்றிருக்காங்க. மேலும் நீங்களும் உங்கள் பிரச்சனைகளுக்கு உடனடியாக தீர்வு காணணும் அப்படின்னு நினச்சா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன் பெற்றுக்கோங்க. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் ராசி மண்டலத்தில் 60 பாகை முதல் 90 பாகை வரை அடங்கியிருக்கு. இது ஒரு காற்று ராசி, ஆண் ராசி, உபய ராசி அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் இந்த ராசியுடைய அதிபதி புதன் பகவான். மேலும் இந்த ராசியில் எந்த ஒரு கிரகமும் உச்சம் மற்றும் நீச்சம் அடைவது கிடையாது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசியில் மிருக சீரிஷம் 3 மற்றும் 4 பாதங்களும், திருவாதிரையின் 4 பாதங்களும், புனர்பூசம் நட்சத்திரத்தின் முதல் 3 பாதங்களும் இந்த ராசியில் அடங்கியிருக்கு. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க அன்பானவங்களாக இருப்பாங்க. இரக்க சுபாவம் உடையவங்களாக இயற்கையாகவே காணப்படுவார்கள். புத்திசாலிகள், சந்தர்ப்பத்திற்கு தகுந்தவாறு செயல்படக்கூடியவங்க, தனிமை விரும்பிக, இரட்டைத்தன்மை உடையவங்க, நல்ல பேச்சாற்றல் மிக்கவர்களாக இருப்பாங்க. இது 4 கால் ராசி. இதனால் இரவு வலுவுள்ள ராசியாக இருக்குது. அதாவது இரவில் எந்த ஒரு காரியம் செய்தாலுமே அதில் வெற்றி மட்டுமே இந்த ராசிக்கு கிடைக்கும். மேலும் தெற்கு திசை முன்னேற்றத்தை தரக்கூடிய திசையாக இருக்குது. அங்கத்தில் முகத்தை குறிக்கக்கூடிய ராசியாகவும் இந்த ராசி இருக்குது. மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான குணங்கள் இருக்கும். அந்த விஷயங்களை பொறுத்தளவில் இவங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புத்திசாலிகளாக இருப்பாங்க, கருணை உடையவங்களாக இருப்பாங்க, பல கலைகளையும் திறமையுள்ளவர்களாக இருப்பாங்க, சூழ்நிலைக்கு தகுந்தவாறு ஒத்து போவாங்க, நகைச்சுவை உணர்வு அதிகளவில் உடையவங்களாக காணப்படுவாங்க, திட்டமிடும் ஆற்றல் இருக்கக்கூடியவங்க, நண்பர்களுக்கு ஆபத்து நேரத்தில் தானாகவே முன் வந்து உதவி செய்யக்கூடிய நபர்களாகவே இவங்க காணப்படுவாங்க. மேலும் இவங்ககிட்ட மாற்றிக்கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேவையில்லாதவற்றை தெரிந்து கொள்ள நேரத்தை வீணாக்குதல். அதாவது உங்களுக்கு தேவையே இருக்காது ஒரு விஷயத்தை பற்றி, ஆனால் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேரத்தை வீணாக்குவீங்க. தீய நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்வீங்க. அதாவது உங்களுக்கு அவங்க பார்க்குறதுக்கு நல்லவங்க மாதிரி தான் இருப்பாங்க, ஆனால் பழகி பார்த்ததுக்கப்புறம் தான் அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படின்னு உங்களுக்கு தெரியும். அதனால் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் நீங்கள் சிக்கல்களில் மாட்டிக்குவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் முன்கோபம் உங்களுக்கு அதிகமாக வரும், உணர்ச்சி வசம் அதிக அளவில் படுவீங்க. நான் சொன்ன மாதிரி இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உங்கள் கேரக்டரில் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களை போல் சிறந்த மனிதர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ மிதுன ராசி நேர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா, நான் சொன்ன விஷயங்களை உங்களுக்கு ஒத்து போணுச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் எஸ் அல்லது கரெக்ட் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணுங்கள். மேலும் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாராவது மிதுன ராசி நேர்களாக இருந்து அவங்களுடைய குணாதிசயங்கள் இப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த நபர்களுடைய பேரை மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. அப்படிப்பட்ட மிதுன ராசி நேயர்களுக்கு
அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நாட்களாக இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயன் தரக்கூடிய விதத்தில் இருக்குங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் இந்த 15 நாட்களில் உங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமற்றபடியே நல்லபடியாக நடக்கும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். வெளி வட்டாரத்தில் இழந்த மதிப்பு மரியாதையும் திரும்ப பெறுவீங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை காணப்படும். சுப நிகழ்ச்சிகளில் வீடு களை கட்டும். உங்களை தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்ற உறவினர்கள் தங்கள் தவறை உணர்ந்து வழியை உங்ககிட்ட பேசுவாங்க. இதனால் நீங்கள் ரொம்பவே மன மகிழ்ச்சியோடு காணப்படுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களின் அறிமுகமும் அவர்களால் ஆதாயமும் ஏற்பட போகுது. அதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. பணப்புழக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். தந்தையோடு ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் மறையும். தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் உடனே சரியாகிவிடும். மேலும் உங்களுடைய பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்தி ஒன்று கிடைக்கும். சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். மேலும் எதிரிகளால் ஏற்பட்ட பிரச்சனைகளை முறியடிப்பீங்க. பழைய கடன் விஷயத்தில் தக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியங்க. மேலும் பணியாட்களின் சிறப்பான பலன்களை பெறுவார்கள். பதவி உயர்வு கிடைக்கும். அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். கோரிக்கைகள் நிறைவேறும். மேலும் சக ஊழியர்கள் உதவிகரமாக உங்களுக்கு கண்டிப்பாக இருப்பாங்க. வியாபாரத்தில் உழைப்புக்கேற்ற பலன்கள் கிடைக்கும். சக வியாபாரிகளால் ஏற்படும் மறைமுக தொல்லைகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்கள் அனுசரணையாக நடந்து கொள்வாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவியை உங்களுக்கு தக்க சமயத்தில் கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மனதில் நிம்மதி கிடைக்கும். மற்றவர்களோடு பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மேலும் குடும்பத்தாரின் அனுசரணையாக இருப்பாங்க. வேலைக்கு செல்லும் பெண்மணிகளுக்கு இந்த 15 நாட்கள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகளும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்க அதிக அளவில் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அக்டோபர் 5, 8, 15. சந்திராஷ்டம நாட்கள் அக்டோபர் 11 முற்பகல் முதல் 12, 13 மாலை வரை இருக்குது. ஸோ நீங்கள் இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய அவசியங்கள் நிறைந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பார்த்து கவனமாக இருந்துக்கோங்க. மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரி விஷயங்களை பரிகாரமாக செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை அன்று துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் ஏற்றுவதோடு மட்டுமல்லாமல் அர்ச்சனை செய்து வழிபடுவது நிறைய விதமான சிறப்பு பலன்கள் உங்களுக்கு அந்த அம்மன் கொடுப்பாங்க. மேலும் சங்கடஹரா சதுர்த்தி அன்று விநாயக பெருமானுக்கு மோதகம் நெய்வேத்தியமாக செய்து பக்தர்களுக்கு விநியோகம் செய்வது நற்பலன்கள் உங்களுக்கு மென்மேலும் அந்த விநாயக பெருமான் ஏற்படுத்தி கொடுப்பார். ஸோ நீங்கள் மிதன ராசி நேயர்களாக இருந்தால் இப்போ இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி இந்த இரு கடவுளுக்கும் பரிகாரங்கள் செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனே அந்த கடவுள் இருவருமே உங்களுக்கு கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அக்டோபர் மாதம் கிரக நிலையை ஆராய்ந்து பார்க்கும்போது மாத தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் புதன் சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாரு. அதே நேரத்தில் செவ்வாய் உங்கள் ராசியிலே சஞ்சரிப்பதால் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டிய நாட்களாக உங்களுக்கு இந்த 15 நாட்கள் அமையப்பெற்றிருக்கு. குடும்ப பிரச்சனைகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மன நிம்மதி குறையும். மகிழ்ச்சிக்குரிய தகவல்கள் வருவது போல இருந்து கடைசி நேரத்தில் கை விலகி செல்லும். பணப்பற்றாக்குறை காரணமாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். கும்பராசியில் சஞ்சரித்து வரும் சனி இந்த மாதம் முழுவதுமே வக்ர இயக்கத்தில் இருக்கிறார். மேலும் அவர் உங்கள் ராசிக்கு 8 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர். மேலும் அஷ்டமாதிபதியான சனி வக்ரம் பெறுவது உங்களுக்கு நன்மை தாங்க. என்றாலும் கூட பாக்கியஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சனி விளங்குவதால் நன்மையும் தீமையும் கலந்தே உங்களுக்கு நடைபெறும். ஒரு வழியில் பொருள் இழப்புகள் கூட வரக்கூடும். அதே நேரம் திடீர் வருமானம் மகிழ்ச்சியில் திக்குமுக்க ஆட வைக்கும். நீங்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலுமே திடீரென சிக்கல்களையும் சிரமங்களையும் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரக்கூடும். மேலும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல்கள் கிடைக்கும். தொழில் வளர்ச்சியில் தோய்வு ஏற்படும். கூட்டாளிகளோடு மனக்கசப்புகள் ஏற்படும். இந்த காலகட்டத்தில் சனி பகவான் வழிபாட்டை முறையாக செய்தால் இன்னல்கள் அனைத்துமே உங்களுக்கு கண்டிப்பாக அகலக்கூடும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நாம் மிதுன ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட நாட்களாக இருக்க போகுது என்பதை பற்றி
தெளிவாக இந்த வீடியோவில் பார்த்துருப்போங்க. இந்த பதிவுகள் அனைத்துமே உங்களுக்கு பயன் கொடுக்கக்கூடிய வகையில் தான் அமைய பெற்றிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு குபேரரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி.